வாங்க 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 வாங்க. திருப்பி வை இப்படி வை. இங்கே நவுந்து நில்லு. தியாவுக்கு வந்து ஃபேன்சி ஐட்டம் வாங்குறதுக்கு வந்து கிளம்பியாச்சு வந்தாச்சு. தியா வந்து நாங்கள் பொங்கல் பர்ச்சேசிங் வந்து கிளம்பிட்டோம். பொங்கல் வாங்கிட்டு இருக்கோம். எண்ணெய் அப்புறம் உளுந்து என்ன இன்னும் எடையே போடாமல் நீங்களே 290 திராட்சை 1/4 கிலோ. இது வந்து 80 ரூபாயா, இது வந்து 30 ரூபாயா. இது வந்து பன்னீர் திராட்சை, அது வந்து ஹைபிரிட் திராட்சை. தர்னிஸுக்கும் ட்ரெஸ் எடுக்க நாங்கள் வேலை போயிட்டு இருக்கோம். எப்பயுமே வருஷம் தியாவுக்கும் தர்னிஸுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறது தான். இப்போ அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிஷாவோட பொங்கல் ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், கரும்பு எல்லாம் வாங்கியாச்சு. கரும்பு தோட்டத்துக்கே போய் நம்ம வந்து கரும்பு வாங்கிட்டு வந்திருக்கோம். வருஷம் நாங்கள் போய் அங்கே தான் வாங்குவோம். இப்போ அங்கே தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். நாங்கள் வருஷம் தியாவுக்கும் தரணிஸுக்கும் ட்ரெஸ் எடுத்துருவோம். இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். தியாவுக்கு பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, பொங்கல் ஜாமான் வாங்கியாச்சு. ஃபஸ்ட்டு உன் ட்ரெஸ்ஸை காமிக்கும் இரு. அவதார் குட்டி இரு குட்டி. பொங்கல் பரிசு ட்ரெஸ் எடுத்ததுக்கு ராசி சில்க்ஸில் கொடுத்தாங்க. அது வருஷம் கொடுத்துருவாங்க. தீபாவளிக்கும் கொடுத்துருவாங்க, பொங்கலுக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கல, தியாவுக்கும் தர்னிஸுக்கு மட்டும். பிங்க் கலர் கவுனா தியாவுக்கு நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. உடனே வராங்க வச்சு பாருன்னு. தாவணி போட்டிருக்கா என் பொண்ணு. சூப்பர். உட்காரு, பேசாம உட்காரு, அம்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்குல்ல. இதுக்கு மேட்சிங்கா என்னென்ன வாங்கியிருக்காங்கன்றத பார்க்கலாம். தியாவுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறம் இது மேட்சிங்கா இந்த வளையல், மேட்சிங்கா உள்ள வளையல். சூப்பர் வளையல், சூப்பர். அதுக்கு மேட்சிங்கா செயின் சூப்பர். அதுக்கு மேட்சிங்கா நெகை பாலிஷ் சூப்பர். அதுக்கு மேட்சிங்கா பொட்டு, அப்புறம் கண்மை. அவ்வளோதான், கண்ணு மை. இதுதான் தியாவுக்கு வாங்கியிருந்தது. தியாவுக்கு தான் லக்கு. இப்போ தர்னிஸோடது நம்ம பார்க்கலாம். தர்னிஸுக்கும் ட்ரெஸ் எடுத்தாச்சு. இது வந்து வீட்டுக்கு வந்து துண்டு சாமி கும்பிடணும். மறுநாள் வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு செல்வாவுடைய ஐயாவுக்கும் அப்பைக்கும் வந்து சாமி கும்பிடுவோம். இறந்துட்டாங்கல்ல, இறந்தவங்களுக்கு. அப்போ வச்சு அந்த புடவை வேட்டி துண்டு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுறதுக்காக இது. அதுக்கப்புறம் தர்னிஸோட தான் நம்ம பார்க்க போகிறோம். தர்னிஸுக்கு சூப்பராக இருக்குது. கடையிலே பார்த்தேன். செலெக்ஷன்லாம் நிஷா தான். ஒரு டவுசர், பின்னாடி 2 பாக்கெட்டு, முன்னாடி இது கட்டுறது. இது தர்னிஸுக்கு மேட்சிங் சூப்பராக இருக்குது. அந்த டிஷர்ட் அதில் ப்ளூ கலரில் இருக்குல்ல, அதனால அந்த ப்ளூ கலருக்கும் இந்த இதுக்கும் ப்ளூ கலர். நீங்கள் எல்லாம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டீங்களான்னு சொல்லுங்கள். அவனுக்கு வந்து ஃபுல் கை வச்சு இல்லை, அதனால இது எடுக்கலான்னு எடுத்தோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு. பெருசாக தான் எடுக்கணும், வளர்ற பிள்ளை இல்லை. எல்லா பனியனுமே வந்து அவனுக்கு ஃபுல்லாக எடுத்தோம்னா ஒரு 4-5 மாதத்துல வந்து அவனுக்கு இவ்வளோ தூரம் மேலே ஏறிக்குது. அதனால இந்த தடவை நாங்கள் பெருசாகவே எடுத்துருக்கோம். சரி வச்சிருந்து, ஏன்னா வளர்ற பையன்ல நம்ம சின்னதாக எடுத்தோம்னா தியா தான் அவனோட பனியன்லாம் வந்து போட்டுக்கிறாள்ல, அதனால வந்து இந்த தடவை நம்ம பெருசாக. அத்தையே பொங்கல் ஜாமான் திருச்சியில் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கலாம். காசு வீணாக்காம. விலை கம்மியாக வந்து இங்கே விலை கம்மியாக இருக்கும் மார்க்கெட்டில். வாங்க, ஃப்ரூட்ஸ் மட்டுமே வந்து 300 ரூபாய். அங்கே வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கலாம். எல்லாத்துலேயுமே அரை கிலோவே வாங்கியிருக்கலாம். ஆப்பிள் 1/2 கிலோ, ஆரஞ்சு 1/2 கிலோ, காந்தி மார்க்கெட்டு எல்லாமே அரை கிலோ வாங்கினா கூட 300 ரூபாய் வராது. கரும்பு எங்களுக்கு 150 ரூபா தாங்க. உங்கள் ஊர்ல எல்லாம் ஒரு கட்டு கரும்பு எவ்வளோன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கட்டு கரும்பு வந்து 300 ரூபாய், அரை கட்டு 150 ரூபாய். ஆமா, ஒரு கட்டுக்கு வந்து 10 கரும்பு இருக்கும். அரை கட்டு வாங்கினா 5 கரும்பு. நமக்கு 6 கரும்பா கொடுத்தாங்க. ஓகே, ட்ரெஸ் எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஒரு டப்பா தட்டு ஒன்று கிடச்சிருச்சு நிஷாவுக்கு ராசி சில்க்ஸ்லேருந்து. அது ரெகுலராக வாங்குறதுனால கொடுத்துருவாங்க. மற்றவங்களாம் 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் எடுத்தாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. 1000 ரூபாய்க்கு வருஷம் தீபாவளியும் சரி, பொங்கலும் சரி, பிறந்த நாள், கல்யாண நாள் போனாலே எங்கள் அத்தைக்கு ராசி சில்க்ஸ் ரொம்ப ராசி சில்க்ஸ். அவங்க எங்கே ட்ரெஸ் எடுக்க போனால் ராசி சில்க்ஸ் போ அப்படிம்பாங்க. திராட்சைக்கு வந்து 1/4 கிலோ 80 ரூபா. சாமி கும்பிடலாம். 1/4 கிலோ இது ஆரஞ்சு, ஆப்பிள், அப்புறமேட்டு மாதுளை. இது மட்டுமே வந்து 300 ரூபாங்க. என்ன 2 ஆப்பிளும் கொஞ்சோண்டு திராட்சையும் 300 ரூபாயா? அதுக்கப்புறம் நம்ம
நம்ம மல்லிகை ஜாமான் தான் பார்க்க போகிறோம். மீதி அவ்வளோதான். மளிகை இன்னும் மஞ்சள் கொத்து மட்டும் வாங்கலை, அது காஞ்சி போயிரும். என்னென்ன வாங்கலன்னு சொல்கிறேன் பாருங்க. பச்சரிசி, மஞ்சள் கொத்து. ஏன் பச்சரிசி வாங்க மாட்டீங்க? அரிசி கடைக்கு போய் அவ்வளவு தூரம் நடந்து போனோம். வேற வந்து ரிப்பேர் ஆயிருச்சு. இன்னைக்கு நாங்க செல்லோட பைக்ல போனோம். அவர் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாரு. நாங்க போய் நடந்து போய் ஜாமான் வாங்கினால அரிசி கடை ஒரு 8 இருந்துச்சு, அதனால வாங்கல. திருச்சி நம்மள சாயந்தரம் கோயிலுக்கு போயில என்னென்ன வாங்கணும்னா பச்சரிசி, மஞ்சள் கொத்து, பாக்கு, வெத்தலை பாக்கு, அப்புறம் இன்னும் 2 பொருள் ஏதோ சொன்னாங்க. மொத்தம் 5 பொருள் வாங்கணும்னு சொல்லி பரங்கிக்காய், பரங்கிக்காய், சாம்பிராணி, அது மட்டும் அங்கே வாங்கணும். மீதி எல்லாமே இருக்குது. உளுந்து, வடை சுடுறதுக்கு, பாசிப்பருப்பு, மிளகு, ஜீரகம். நீங்கள் எல்லாம் வடை சுட்டு சாமி கும்பிடுவீங்களான்னு சொல்லுங்க. எண்ணெய், மிளகு, நெய் டப்பா, பூண்டு, இதெல்லாம் வீட்டுக்கு. திரிநூல், அப்புறம் 2 கிலோ வெல்லம், 2 கிலோ வெல்லம், பொட்டுக்கல்லை, அப்புறம் இது குழம்பு மிளகாத்தூள், இது முந்திரி, திராட்சை, ஏலக்காய் 3, அப்புறம் சூடன் டப்பா. இதெல்லாம் தான் நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். நிஷாவுக்கு இன்னைக்கு ஒரு வேட்டை தான், ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ரவுண்ட் அடிச்சாக. என்னவோ வித்துக்கிட்டு போகிறாங்க? என்ன வித்துக்கிட்டு போகிறாங்க? காய்கறி வாங்கணும். ஓம் சக்தி காய்கறி வாங்கணும். காய்கறி வாங்கணுமா? ஸோ உங்கள் வீட்லாம் தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சா? இல்லை. ஆமாம், தீபாவளி பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சா? தீபாவளியில் பொங்கல் பர்ச்சேசிங் முடிஞ்சிருச்சா இல்லை போக போகிறீங்களான்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு வந்து போகி பண்டிகை, அடுத்த நாள் தான் பொங்கல். நம்ம நாளைக்கு தரணீஸ்க்கு ஸ்கூல்லாம் வேறு வச்சுட்டாங்க. தரணீஸ்க்கு வச்சுருக்காங்க, நாளைக்கு ஒரு நாள் வச்சுருக்காங்க. ஏன்னா வீட்டில் இருந்தால் பிள்ளைங்க வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ண முடியாது. அதனால ஸ்கூல் அதனால எல்லாம் இல்லை, வெள்ளிக்கிழமை லீவ் விடுறாங்க. அதனால முன்னாடியே இன்னைக்கு ஸ்கூலை வச்சுட்டாங்க. நம்ம வந்து பிள்ளைங்களையும் வீட்டில் வச்சுட்டு சுத்தம் பண்ண முடியாது. அதனால தரணீஸ் திவ்யாவையும் நாளைக்கு ஸ்கூலில் விட்டுட்டு அப்புறம் வீட்டை ஒட்டடை அடிச்சு போகி பண்டிகைக்கு என்ன செய்யணும்? பழசெல்லாம் போட்டு கொளுத்த சொல்லியிருக்காங்க. நீ பழசாக தானே இருக்க? நீ இன்னும் பழசுதான். ரொம்ப அந்த பழசு இல்லை, வீட்டில் உள்ள பழசுப்பட்ட இந்த ஒட்டடை அடிக்கிறது, கூட்டுறது, கழுவுறது, துடைக்கிறது, பாத்திரம் பண்ணலாம் அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து கழுவி கமுத்து வச்சு மறுபடியும் காய வச்சு எடுத்து வைக்கிறது தான். அப்பா நல்ல தெளிவாக சொல்லிட்டா நிஷா. இப்போ என்ன வேற என்ன விசேஷங்கள்? வேற அவ்வளோதான் எங்களுடைய பொங்கல் பர்ச்சேஸ். நாங்கள் காலையில் 5 மணிக்கெல்லாம் வச்சுருவோம் பொங்கல். நீங்கள் 6 மணிக்கு நாங்கள் சாமியே கும்பிட்டு முடிச்சிடுவோம். ஆமாம், சூரியன் அந்த உதிக்கிறப்ப சாமி கும்பிடுவோம். நீங்களே எல்லாரும் பொங்கலுக்கு வர சொல்லி எல்லாருக்கும் அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்து சொல்ல, அதெல்லாம் சொல்லிடுறேன். நாளைக்கு தான் சொல்லணும் அட்வான்ஸ் பொங்கல். ஏன் இன்னைக்கு சொன்னா? இன்னைக்கு சொல்லக்கூடாதா? சொல்லலாம். இன்னைக்கு எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல். எல்லாருமே கண்டிப்பாக கலத்துரு வந்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க. பொங்கல்லாம் நிஷா அதை முடிஞ்சு 2 நாள் கழிச்சு இங்கே போட்டிலாம் வச்சுருக்காங்க. என்னென்ன போட்டிலெல்லாம் நம்ம கலந்துக்க போகிறோன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ கலந்துக்க போறியா? ஆமாம், கல்யாணம் பெண்களுக்குலாம் வச்சா கலந்துக்க வேண்டியதானே. ஆமாம் தானே ஃப்ரெண்ட்ஸ்? போன வருஷம் ஒன்று கும்பலாக சுற்றினீங்களே, என்னமோ சுற்றி அது சுற்றினேன். அது வந்து அது சுற்றினேன். பாட்டு அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிட்டேன். மேரிகோல்டு பிஸ்கெட் 10 பிஸ்கெட் திங்க. அதுக்கெல்லாம் சேர்ந்துருந்தேன். அப்புறம் செங்கக்கல், இந்த ஒத்த குதிரைன்னு வச்சுருந்தோம்ல காலில் செங்கல், அதெல்லாம் சேருவேன். பார்ப்போம், நம்ம எல்லாம் வெயிட் பண்ணி. குழந்தைங்களுக்கு நீ வராத ஒன்று நான் வர சொன்னேன். போன வருஷம் நான் வரல இல்லை. போன வருஷம் நான் வரல இல்லை. வரல. போன வருஷம் நீங்க இல்லவே இல்லை. இல்லை, தெரியல என்னன்னு. இருந்தீங்க பொங்கலுக்கு. நானா வரல. வரல இல்ல, அன்னைக்கு எங்கேயோ போனீங்க. இந்த வருஷம் அப்படி இல்லையே. அப்புறமேட்டு அவ்வளோதாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தியாலாம் டான்ஸில் சேர்த்து விடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தரணீஸ்லாம் ஓட்டப்பந்தயத்தில் சேர்றேன்னு இருக்கான். இந்த கழுத்தை ஏன் தொடுறேன்னா, இதை வந்து வச்சுட்டு கழுத்தில் வச்சுட்டு வந்தேன்னா இந்த இலையில உள்ள இந்த சொனை இருக்கும்ல, அது வந்து கழுத்தில் குத்திருச்சு போல, இது ஆகிட்டே இருக்கு. சரி, ஓகே. உங்கள் வீட்லலாம் என்னென்ன பண்ணிட்டீங்க? கரும்பெல்லாம் வாங்கியாச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஊர்லாம் என்னென்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்கள் ஊர்லாம் பொங்கல் போட்டி இதெல்லாம் வைப்பாங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பொங்கல் விலாகலாம் நிறைய வரும். பாய் 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 பாய்.